திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 73 அசுரகாண்டம் விந்தகிரி படலம். கந்தபுராணத்தில் அசுரகாண்டத்தில் 22வது படலமாக விந்தகிரி படலம் அமைந்திருக்கின்றது. சீர்காழியில் அசுரர்களின் கட்டளைக்கு ஏற்ப மேகங்கள் மழை பொழியாமல் போகவே இந்திரன் இறைவனாரை வேண்ட இங்கே நதி ஒன்று வந்து சேரும் என்று அசரீரி வாக்கு ஒலித்தது என்று பார்த்தோம். எனவே பெரும் கருணை கொண்ட நாரத மகரிஷி இறைவனாரின் இந்த வார்த்தை, இந்த அசரீரி வாக்கு, அது நிகழ்வதற்கு தாம் துணை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார். நாரத மகரிஷி சிவபெருமானின் அருள் காரணமாக பின்னால் நடக்க இருப்பன எல்லாவற்றையும் முன்னாடியே உணர்ந்து கொள்கின்ற தன்மையை பெற்றவர். எனவே சீர்காழியில் ஒரு நதி வரும், பூஞ்சோலை வாடாது என்ற எம்பிரானினுடைய அசரீரி வாக்கிற்கு தான் தொண்டு புரிய வேண்டும் என்று நினைக்கின்றார் நாரத மகரிஷி. காவிரி என்ற நதி தோன்றி இந்திரனின் பூஞ்சோலைக்கு நீர் வர வேண்டும் என்பது விதி. இதனை நாரத மகரிஷி தனது ஞான உணர்வினால் தெரிந்து கொள்கின்றார். எனவே அவர் நினைக்கின்றார், இன்னாரை இப்படி செய்தால் இன்னார் வருவார், இவர் இதை கொண்டு வருவார், கொண்டு வரும் பொருள் இப்படிப்பட்டது, அதை இன்னாரை கொண்டு கவிழ்த்து விட்டால் ஆறாக மாறி இந்திரனுக்கு உதவும் என்று அனைத்து சூக்ஷ்மங்களையும் ஞான உணர்வினால் தெரிந்து கொள்கின்றார் நாரத மகரிஷி. விந்திய மலை இருக்கின்றது. அந்த விந்திய மலையிடம் சென்று மேருமலையை பற்றி உயர்வாகச் சொன்னால் விந்திய மலை தான் பொறாமையும் கர்வமும் கொண்டு மிக பெரியதாக எழுந்து நிற்கும். அந்த விந்திய மலையின் கர்வத்தை அடக்க அகஸ்திய முனிவரை வரவழைக்க வேண்டும். அந்த அகஸ்திய முனிவர் திருக்கயிலையில் இருக்கின்ற காவிரி நீரை தனது கமண்டலத்தில் எடுத்து வர வேண்டும். அப்படி எடுத்து வருகின்ற அகஸ்திய மகரிஷியின் கமண்டலத்தை கவிழ்த்து காவிரி நதியை சீர்காழிக்கு வரவழைக்க வேண்டும் என்ற சூக்ஷ்மங்களையெல்லாம் நாரத மகரிஷி உணர்ந்து கொள்கின்றார். எனவே நேரே விந்திய மலைக்கு செல்கின்றார். அந்த திருவரலாற்றை விளக்கும் படலம் விந்தியகிரி படலம். விந்திய மலைக்கு முன்பு சென்று நாரத மகரிஷி பல ஆசி மொழிகளை வழங்குகின்றார். அப்பொழுது அந்த விந்திய மலை ஒரு தேவ வடிவம் கொண்டு எழுந்து வந்து நாரத முனிவரை தொழுகின்றது. தேவரீர் வந்தது அற்புதம் என்று தொழுகின்றது. அப்பொழுது நாரத மகரிஷி விந்திய மலையிடம் மேருவின் பெருமையினை சொல்லத் தொடங்குகின்றார். விந்தியமே கேள், இந்த மேருமலை அது சிவபெருமானுக்கு வில் ஆனது. இந்த மேருமலை அதனுடைய இனம் இமயமலை. உலகம் எல்லாவற்றையும் தன்னிடத்து தாங்கி பெற்றவளாகிய உமையம்மையார் மேருமலையின் இனமான இமயமலையில் வந்து திரு அவதாரம் செய்தார். எனவே மேருமலைக்கு மேலும் பெருமை உண்டானது. மேருமலை மலைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்றது. சூரியனை தொடும்படி வானத்தில் எழுந்து வளர்ந்து நிற்கின்றது. இந்த பூமி யாவையும் சிவபெருமான் சம்ஹாரம் செய்கின்ற காலம் வரையும் இந்த பூமியை தாங்கி காத்து நிற்பது மேருமலை. 1000 சிகரங்களை உடையது மேருமலை. சிவபெருமான் வீற்றிருந்து அருளும் கையிலை மலையை தனது ஒரு பக்கத்தில் வைத்திருக்கும் பெருமை உடையது. சூரபத்மன் கூட இந்த மேருமலையை எதுவும் செய்யாமல் கடந்து போய்விடுகின்றான். தாழ்ந்து செல்லும் சூரியனும் தகுதியுடைய மேல்நிலையில் வாழ்கின்ற சந்திரதேவனும் எங்கும் காணப்படுகின்ற நட்சத்திரங்களும் இவைகள் தவிர 7 கிரகங்களும் மற்றும் எல்லோரும் தன்னை சூழ்ந்து வரும் தன்மையாகி நின்றிடுகின்ற மிக பழமையான மலை மேருமலை. தேவர்கள் எல்லோரும் தன்னிடத்து தங்கியிருக்கின்ற தன்மையால் பெருமை உடையது மேருமலை. பொன்மயமாக உயர்ந்து விளங்கி நிற்றதாலும் பல சமுத்திரங்களும் தன்னை சூழ்ந்து வரும் தன்மையாலும் தனக்கு வேறொரு மலையும் நிகரில்லை என்ற தர்க்கம் கொண்டது மேருமலை. இத்தகைய பெருமைகளையெல்லாம் தனது உள்ளத்தில் கொண்ட செருக்கினால் அந்த மேருமலை வானத்தில் உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும் பொன்மயமான மேருமலை தற்பெருமை கொண்டுள்ளது. அது உனக்கு தெரியாதா? அவ்வாறாகிய மேருமலையின் செய்கைகள் எல்லாவற்றையும் உன்னிடம் விரைவாகச் சொல்லிட வேண்டும் என்று உன்னிடம் வந்தேன் என்று
தேவ வடிவம் கொண்ட விந்தியமலையை நோக்கி இத்தகைய வார்த்தைகளை நாரத மகரிஷி கூறுகின்றார். இதை கேட்டவுடன் நாரத முனிவரிடம் தாழ்ந்து நின்ற விந்தியமலை பொறாமையினால் வேகம் கொண்டு பெருமூச்சு விட்டு, நன்றாயிருக்கின்றது இந்த மேருமலையின் பெருமிதம் என்று சிரிக்கின்றது. சிரித்து சொல்லத் தொடங்குகின்றது, நாரத முனிவரே, இது என்ன இந்த மேருமலையின் பெருமிதம்? அதற்கு முதலிலிருந்தே இருமாப்பு அதிகமாக இருக்கின்றது. சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்ததால் பெருமை கொண்டது என்று சொல்கின்றீர்கள். ஆனால் உண்மையில் மேருமலையின் இருமாப்பு அகன்று போக வேண்டும் என்று பகைவரை தண்டிப்பது போல சிவபெருமான் மேருமலையை வளைத்தாரே அன்றி அதனால் மேருமலைக்கு என்ன பெருமை வந்துவிட்டது என்று விந்தியமலை கேட்கின்றது. நாரத முனிவர் சொன்ன மேருமலையின் ஒவ்வொரு பெருமைகளுக்கும் பதில் கூறி அவை பெருமையல்ல சிறுமையே என்று விந்தியமலை வாதிடுகின்றது. பார்வதி தேவியார் தன் பக்கத்தில் இருக்கின்ற இமயமலையில் திரு அவதாரம் செய்த பெருமையை மேருமலை உடையது என்று கூறுகின்றீர்கள். அங்கே இருக்கின்ற மலையரசன் பர்வதராஜன் செய்த தவத்தின் பயனாகத்தான் அந்த மலை அரசனிடம் இமயமலையில் எந்நாளும் யாரையும் ஈன்று அருளுகின்ற தாயாகிய பரமேஸ்வரி குழந்தை வடிவாக தாமரை மலரில் பர்வதராஜனின் புத்திரியாகும் பொருட்டு அமர்ந்து அருளினாளே அன்றி அந்த பெருமை மலையரசனுடைய மகள் என்ற பெருமை அது மலையரசனுக்குத்தான் உடையதே அன்றி அவனது தவத்தின் பயனாக வந்ததே அன்றி மேருமலைக்கு இதில் என்ன பெருமை இருக்கின்றது? பார்வதி தேவியார் மேருமலைக்கா மகளாக வந்து திரு அவதாரம் செய்தார்? இல்லையே. பூமிகளை நான் தாங்குகின்றேன் என்று மேருமலை பெருமை கொண்டது என்று சொல்கின்றீர்கள். ஆனால் எல்லா உலகங்களையும் தாங்கிக் கொண்டு நிற்கின்ற பொருட்கள் இன்னும் பல உண்டு. அப்படி பல பொருட்களும் பூமியை தாங்கிக் கொண்டு நிற்கின்றன என்றால் அவற்றுக்கெல்லாம் காரணம் சிவபெருமானின் சக்தி ஒன்றுதானே அன்றி மேருமலைக்கு அதனால் என்ன பெருமிதம்? சூரியன் முதலான தேவர்கள் தன்னை சூழ்ந்தார்கள், வலம் வருகின்றார்கள் என்று மேருமலை பெருமிதம் கொள்கின்றதாம். ஆனால் அவர்கள் மேருமலையை மட்டுமா வலம் வருகின்றார்கள்? என்னை கூடத்தான் சூழ்ந்து வருகின்றார்கள். 7 தீவாய் இருக்கின்ற உலகை கூடத்தான் சுற்றி வருகின்றார்கள். கடலையும் கூட சுற்றி வருகின்றார்கள். இதிலே என்ன பெருமை இருக்கின்றது? மேருமலைக்கு எண்ணற்ற சிகரங்கள் இருக்கின்றது என்பது பெருமை என்று கூறுகின்றீர்கள். அப்படி பார்த்தால் கள்ளி மரங்களுக்கு கூட நிறைய கிளைகளும் தலைகளும் இருக்கும். அப்படியென்றால் 4 புறமும் தலையுடன் இருப்பதால் கள்ளிமரமும் 4 தலையுடைய பிரம்மதேவரை போன்றது என்று சொல்லலாமா? முடியாதே. அதுபோலத்தான் சூரபத்மன் இந்த மலையை பார்த்து இது கல் என்று எண்ணித்தான் இதனை அடிமையாக்காமல் விட்டானே ஒழிய மேருமலையின் வலிமை என்று இதில் ஒன்றும் இல்லை. இந்த மேருமலை என்ன சக்கரப்படையை கையில் ஏந்திய நாராயண பெருமானை விட வலிமை வாய்ந்ததா? இந்த மேருமலை பொன்மயமாக இருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள். ஏன் மண்ணால் செய்த பாவைக்கு பொன் பூச்சு கொடுத்தால் அது கூட அழகாக இருக்கும். அதுபோன்றுதான் இந்த மேருமலையும். அது உண்மையில் பொன்மயம் இல்லை. மேருமலையில் தேவர்கள் எல்லாம் வசிக்கின்றார்கள் என்று கூறுகின்றீர்கள். அந்த தேவர்கள் எல்லாம் என்னை இகழ்ந்து நீக்கினார்களா? இல்லையே. சிவபெருமானாரின் திருக்கயிலாய மலைக்கு பக்கத்தில் இருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள். திருக்கயிலாய மலையின் அருகாக இருக்காத எந்த மலை இருக்கின்றது? அதோடு இந்த மேருமலை விஷ்ணுபிரான் யோக நித்திரை செய்கின்ற அனந்தன் என்ற பாம்பு முன்பு ஒரு முறை வாயுதேவனோடு பகை கொண்டு வந்து அந்த மேரு மலையில் மறைந்திருந்த நாளில் வாயுதேவன் மிக விரைவாக வந்து வெகுண்டெழுந்து மேருமலையின் 3 சிகரங்களையும் பறித்து எறிந்த தன்மை, அதனை மேரு நினைவு கூறவில்லையா? உணரவில்லையா? நரசிங்க வடிவு கொண்ட விஷ்ணு பிரானின் அகந்தை நீக்க வானத்தில் கிளர்ந்து எழுகின்ற வீரபத்ர கடவுள் அவர் எடுத்துக்கொண்ட அந்த சரபபக்ஷி வடிவம், அது அந்த நரசிங்க வடிவம் முன்னாக அண்டமெல்லாம் நிறைய வளர்ந்துள்ள காலத்தில் இந்த மேருமலை சரபபக்ஷிக்கு ஒரு சிறிய மணிக்கல் போல சிறியதாக நின்றதே, அதனை இந்த மேருமலை நினைக்கவில்லையா? பத்ரகாளி அம்பாளின் நாயகர் வீரபத்ர கடவுள் சரபபக்ஷி உருவத்தை கொண்டுள்ள போது அவருடைய தாழ்ந்த சிறகுகளை அசைப்ப அதனால் எழுந்த காற்றின் வேகத்தினால்
இந்த மேருமலை ஒரு மின்மினி பூச்சி போல அலைக்கழிக்கப்பட்டதே, அதை இந்த மேருமலை நினைத்து பார்க்கவில்லையா? விநாயக பெருமான் கஜமுகாசுரன் மேல் எரிந்த தனது கொம்பினால் இந்த மேருமலையை ஏடாக கொண்டு இனி நடைபெற இருக்கின்ற பாரதம், அதனை விநாயக பெருமான் தன்னுடைய ஒற்றை கொம்பை வைத்து எழுத இருக்கின்றார் என்பது பொய்யாகி விடுமா? இந்த மேருமலை ஒரு மலை மட்டுமே. அதோடு அது விஷ்ணுவோ அல்ல, பிரம்மாவோ அல்ல, இந்திரன் அல்ல. இப்படிப்பட்ட மேருமலை ஏனோ தன்னை மேலானதாக எண்ணியது என்று இந்த விந்தியமலை கூறுகின்றது. இவ்வாறு வடக்கே இருக்கின்ற மேரு மலையை இகழ்ந்துரைத்து அந்த மேரு அது தன்னையே பெரிது என்று வியக்கின்ற அந்த மேருவின் அகந்தையை நான் நீக்குவேன் நாரத முனிவரே என்று சொல்லி, அதனை நீங்கள் பாருங்கள் என்று அந்த தனது முந்தைய வடிவத்தை விந்தியமலை நீக்கிக் கொண்டது. அப்படிப்பட்ட விந்தியமலை வானத்தை தொடும்படி நீண்டு நிற்கின்றது. மிக அகலமாக எழுந்து வானத்தின் மேல் போய் தாமரை மலரில் இருக்கின்ற பிரம்மதேவரின் சத்தியலோகம் வரை சென்று நிமிர்ந்தது விந்தியமலை. பெரிய உருவம் கொண்டு கிளர்ந்து எழுந்த விந்தியம் என்ற மலை நாரத முனிவர் சொன்ன வார்த்தையால் ஆவேசப்பட்டு எழுந்து மேலே போய் வளர்ந்து அதோடு கூட தன்னுடைய அடியும் பருத்து விளங்கி அழகிய பொன்மயமான இமயமலை வரை அகன்று விடுகின்றது. இமயமலையை நெருக்கிக் கொண்டு நிற்கின்ற தன்மை போல விந்தியமலை விளங்குகின்றது. இந்த பூமி முழுவதையும் தனது பாதத்தால் அளந்தபோது வானளவு வளர்ந்த விஷ்ணுமூர்த்தி பொற்பட்டாடையை தன்னுடைய இடுப்பில் உடுத்தியது போன்று பொன்மயமான இமயமலை அதுவரை அகன்று இந்த விந்தியமலை நெருக்கி காட்சி தந்தது. விந்தியமலை இவ்வாறு அகன்று மேலே எழுந்து கிளர்ந்து போய் வானவெளியில் உள்ள அந்தரப்பாதையை மாற்றி இடைமறித்து நிற்கின்றது. அதனால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்புகள் 2 ராகு, கேது, அதோடு நட்சத்திரங்கள், அதோடு வான சஞ்சாரிகளான பிற தேவர்கள், கணங்கள் இதை பார்த்து மனத்தில் திகைப்படைந்து சொல்கின்றார்கள், இந்த விந்தியமலை இவ்வாறு இருக்கின்றதே, இது அசுரர் செயலோ, தர்மமில்லாத நெஞ்சினை உடைய ராட்சசரான கொடியவரின் செயலோ, அல்லது பிரம்ம விஷ்ணுவின் செயலோ, என்ன மாயம் இது என்று பேசுகின்றார்கள். வானத்தில் மேலே நிமிர்ந்து நிற்கின்ற மலை ஆனதோடு இந்த விந்தியம் என்ன செய்கின்றது என்றால், ஒரு இடமும் வெளிப்படையாக காண முடியாதபடி எல்லாம் மலையாக பறந்து நிற்கின்றது, எல்லாவற்றையும் மறைத்து நிற்கின்றது. இனி என்ன ஆகுமோ என்று நினைத்து அவர்கள் யோசித்து ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது இந்த விந்தியம் என்ற மலை மேருமலையோடு ஒரு விகற்பம் உண்டாகி இந்த பூமியின் எல்லையில் வானத்தில் செல்லக்கூடிய மார்க்கங்களை, பாதைகளை வளர்ந்து விலக்கியது என்று கண்டுகொண்டு இதற்கு செய்ய வேண்டிய கர்மம் யாது என்று யோசிக்கின்றார்கள். அந்த பொன்மயமான மேருமலையின் பக்கத்திலே சிவபெருமானின் திருவடிகளை நினைத்து தவம் செய்து கொண்டு இருக்கின்றார் அகஸ்திய மாமுனிவர். அவர் முன்பு சமுத்திரங்களை உண்டு உமிழ்ந்த பெருமை உடையவர். அம்முனிவர் பெருமான் இந்த இடத்தில் வந்தால் இந்த விந்தியமலை ஒடுங்கும் என்று எல்லா தேவர்களும் நினைந்து கும்பத்திலே தோன்றியவரான சிறிய தெய்வ வடிவம் உடைய அகஸ்திய முனிவரை நினைத்து போற்றுகின்றார்கள், துதிக்கின்றார்கள். இவ்வாறு விந்தகிரி படலம் நிறைவடைகின்றது. இனி அகத்திய படலம் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.